ஸோ இப்போ நம்ம பார்ட் 2 கண்டினியூஷன் பார்க்குறோம். ஸோ பார்ட் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்த்துருங்க. இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ டபுள் ஸ்டிச் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ காலர் ஃபுல் காலர் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். நெக்கோட ஃபுல் லென்த்து நம்ம எடுக்கணும். ஸோ நான் டேப் வச்சு நெக்கோட ஃபுல் மெஷர்மெண்ட்டையும் மெஷர் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்கோட ஹாஃப் எவ்வளோ வருதுன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வேணால் ஈக்குவலாக கட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் இன்டர்ஃபேஸிங் கீழே வரணும் நீங்கள் இது கோட் காலருக்கு நீங்கள் உங்களோட கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் தைச்சிக்கலாம். ஸோ கீழே வந்து 1 இன்ச் விட்டுக்கோங்க. சைடில் ஒரு 1 இன்ச் விட்டுட்டு நான் அந்த 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன் கீழேயும் சைட்லேயும். ஸோ இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் இது. நான் ஒரு 5 இன்ச் எடுத்துக்கிறேன். காலரோட நீங்கள் ஃப்ளிப் பண்ணும் போது எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் வந்துருக்கலாம். நார்மல் மெஷர்மெண்ட் வந்து 5. நீங்கள் எவ்வளோ பெருசு வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் கீழேருந்து அந்த 5 இன்ச்சுக்கு வந்து நான் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா நம்ம விட்ட அலவன்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம நெக்கோட இது மெஷர்மெண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த 5 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணோம்ல அது. ஸோ இப்போ வந்து நான் இது மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 2 ஃபேப்ரிக் ஒரே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்றுத்தில் நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அயன் பண்ணி எடுத்தாச்சு. அயன் பண்ணிவிட்டு மேலே நான் மடிக்கல, கீழே மட்டும் 1/4 இன்ச் வந்து நான் வந்து அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இன்னொரு ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து பின் பண்ணியிருக்கேன், ஆனால் கீழே மடித்து தைக்கல நான். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஸ்டிச் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து ஸ்டிச் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அந்த இன்டர்ஃபேஸுக்கு நீங்கள் தையல் போட்டுவாங்க. அது மேலே தைச்சிருக்காங்க. ஸோ மார்க் பண்ண இடத்துல நம்ம திருப்பி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ மேலே ஃபுல்லாக வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து திருப்பும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் திருப்பியும் துணியை ஃப்ளிப் பண்ணிட்டு நான் ஒரு அயன் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து துணி வந்து நீட்டாக நிற்கும். இப்போ வந்து இதை கழுத்தை சுற்றி வந்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். தைச்சிக்கோங்க. நீங்கள் ஃப்ளிப் பண்ணும்போது நல்ல பக்கம் வந்து முன்னாடி வரும், கழுத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி துணி
ஸோ நான் எப்படி எந்த கிளாத் மேலே வருது, எந்த கிளாத் கீழே இருக்குன்ட்டு இந்த வீடியோ பார்த்து தைங்க. ஸோ ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ வந்து நெக் பாட்டை திருப்பிக்கோங்க. ஸோ நாங்கள் தைச்சி நீங்கள் திருப்பும் போது கிளாத் இப்படி தான் வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் திருப்பிட்டு ரா எட்ஜஸ்லாம் உள்ளே தள்ளிட்டு அந்த ஃபோல்டட் பார்ட் வந்து கரெக்டாக அந்த லைன் மேலே வச்சு தைச்சிடும். ஸோ எட்ஜில் வந்து சின்ன ரா எட்ஜஸ்லாம் இருக்கும், அதில் நல்லா உள்ளே விட்டுட்டு ஃபுல்லாக கழுத்தை சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டு வந்துடுங்க. நம்ம ப்ரீவியஸ் ஸ்டிச் வந்து தெரியக்கூடாது, அது மேலே போட்டு வந்துடணும். ஸோ கழுத்தை சுற்றி வந்து இப்போ தைச்சாச்சு. நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணி லைட்டாக அயர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக நின்றுடும் காலர். கேன்வஸ்னால உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்குது, அயர்ன் பண்ணால் நல்லா நீட்டாக ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ சென்டர் பாயிண்ட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் முன்னாடி, ஏன்னா பட்டன் கொடுக்கறதுக்காக. ஸோ நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு வந்து பட்டி எப்படி தைப்போம் அதே மாதிரி வந்து இதையும் தைச்சி எடுத்துக்கோங்க. தைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து கொக்கி தைச்சிட்டு கோட் ரெடி. ஸோ நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கேன், ஒரு 2-3 ஃபோல்டு கொடுத்து தைக்கும் போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும்ன்றதுக்காக நான் 2 ரோல் பண்ணி மடிக்கிறேன். இதே மாதிரி அந்த சைடும் தைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து கோட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த காலர் எப்படி வந்து டிசைன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ப்ளஸ் ஸ்லீவ்ஸ் ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் ஆரி ஒர்க் போட்டு. ஸோ இதையும் அட்டாச் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாம் கம்மிங் வீடியோஸில்.